ஓம் சரவணபவன் நற்பவி. ஹலோ மக்களே, இது தாம்பரத்தில் இருக்கிற விளக்கு தீபம் வாங்குகிற சட்டி பானை செய்கிற கடை தாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் 108 தீபங்களை வாங்கினோம். வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு திருவொற்றியூர் வடிவுடை தாயாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கே போனீங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா போகி பண்டிகை அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி தான், ஆனால் கூட்டமே இல்லை. நாங்கள் போனதுக்கு ரொம்ப வசதியாகவே இருந்தது. 108 தீபங்களை அழகாக அடுக்கி வச்சு நாங்கள் தீப வழிபாடுகளை மேற்கொண்டுட்டோம் மக்களே. 108 தீபங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நான் வழிபாட்டு முறையில் எந்த வித தடங்களும் இல்லாத 48 நாள் விரத முறையில் அந்த 5 பகவானை வேண்டி விரதம் இருந்து வழிபாட்டில் முடித்த மக்களே. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 5 ஐம்பூதங்களை நினச்சி தான் நான் 5 விளக்குகள் டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி தான் ஐயனை வழிபட்டேன். அப்படி இருக்க சொல்ல அந்த இயற்கைக்கான 5 விதமான தடைகளும் எதுவுமே வரக்கூடாது எனக்கு. நான் நல்லதனமாக இந்த 48 நாள் விரத முறையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிருந்தேன். அதே மாதிரி அந்த 5 பகவான்களும் எனக்கு எந்த வித தடையும் இல்லாத முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால தாங்க நான் திருவொற்றியூரில் அன்னைக்கு போயிட்டு விளக்கு தீபங்கள் ஏற்றினேன். அப்படிப்பட்ட அந்த நாள் திங்கட்கிழமை பௌர்ணமியில் எனக்கு கிடைச்சது நான் அற்புதமாக தாங்க நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமின்றது பார்த்திங்கன்னா தீப ஒளிச்சுடரில் தான் இருக்கணும். அந்த நாளில் என்னுடைய தீபங்கள் அந்த இடத்துல தாயாருக்காக எரியறது. அந்த இடத்துல எதிர்க்கவே முருகப்பெருமானும் இருந்தார். அவர்கிட்ட எரியறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. ஏன்னா ஞானத்தை கொடுத்தவங்க தான் அந்த தாயார். முருகருடைய வேல் ஞானத்துக்காக தான் பிறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட ஞானாம்பிகை, அப்படிப்பட்ட வடிவுட தாயார்கிட்ட நான் அந்த 108 தீபங்கள் ஏற்றியது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. இந்த கோவில் ஸ்தலத்துலையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறையவே கிடச்சிதுங்க. எல்லா ஸ்தலத்திலும் எங்களை கூப்பிட்டு பூ கொடுத்தாங்க. எல்லா ஸ்தலத்துலையும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாங்க. எல்லா தெய்வங்களும் பூ போட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு நாங்கள் வந்தோங்க. அப்படி ஒரு ஆனந்தம் தாங்க எங்களுக்கு அந்த நாளில் கிட்டுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறையில் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது காலையில் எழுந்து 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பண்ணுற முகூர்த்த பூஜைங்க. அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த பூஜையை எனக்கு வடிவுட தாயார் முருகப்பெருமானம் முடிச்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. அதே பார்த்திங்கன்னா உழவர் திருநாள் இன்னைக்கு. அதனால தான் மக்களே இந்த தீபச்சுடர் பார்த்திங்கன்னா உழவர்கள் அவங்களுக்கு இது எல்லாமே இருந்தால் தாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாமே செய்ய முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 புலங்களும் கரெக்டாக அவங்களோட வாழ்வில் இருந்தால் தான் அவங்க கரெக்டான முறையில் பயிர் அறுவடை செய்ய முடியும். அப்படிப்பட்ட நாள் எனக்கு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. நான் வழிபாட்டுக்கு முறைகளை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். பாருங்கள் மக்களே, நான் இப்போ போயிட்டுருக்கிறது பொருட்காட்சி ரோடு தான். அங்கே பார்த்திங்கன்னா தாண்டி ஹோட்டல் போனோம் மக்களே. ரொம்ப அற்புதமாக இருந்து அதனால தான் உங்களுக்கு நான் அந்த ஹோட்டலை காமிச்சு கொடுக்குறேன். ஹோட்டல் வசந்தம் மக்களே. அதை பார்த்திங்கன்னா கிண்டியை தாண்டி வந்ததும் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ஃபுட்டு தான். சைனீஸ் ஃபுட்டு அங்கே ரொம்பவே நல்லா இருக்குது மக்களே. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபுட்டு பார்சல் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபுட்டெல்லாம். நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அங்கே இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் மக்களே. அப்படி இல்லைனா வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மக்களே. எங்களுக்கு தேவையான ஃபுட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா அந்த ஹோட்டல் போயிட்டு வாங்க மக்களே. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த நாளோட சந்திக்க வச்சு முருகனுக்கு அரோகரவே.